தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் உயிர்ப்பையும் உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பையும் நமக்கு எடுத்துக்காட்டும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் அறிக்கையிடும் நம்பிக்கையில் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட செயல்களில் வெளிப்படுகிறது என எடுத்து சொல்கிறது இன்றைய வழிபாடு. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது செயல்களால் கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவரது பெயருக்கு மாட்சி அளிப்பவர்களாக வாழவும், நமது செயல்கள் நற்செய்தியின் வழிகாட்டுதலின்படி அமையவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருப்பலியிலே அஷ்மி வர்ஷா மற்றும் நீட் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டுமாய் இந்த வேளையிலே சிறப்பாக இவர்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய இறை சமூகத்திலே விஷாலி, கேத்ரின், விஜயலட்சுமி இவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். இப்பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இயேசுனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதலாக மரிய ஸ்னேகா அவர்கள் பெறுகிறார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே 30வது குருத்துவ நாள் நினைவு கூறும் மருத்தந்தை ஜோசப் மைக்கேல் உடல் உள்ளு நலத்துடன் ஆன்மீக அர்ப்பணி ஆற்றிடவும், அவர் கருத்துக்கள் நிறைவேறவும், அவர் பணி சிறக்க வேண்டி திருப்பலியானது நன்றி பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் போடுக்கப்படுகிறது. ஜோசிஜேரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், காலி கொண்டையா, காலிக்கு தெரியம்மாள், மாதா சர்லப்பன், டிஆர் செல்வராஜ், சூமன் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், முத்திரைக்கு ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜெமிமா பிரியாராணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஜிஸ் நவீன் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ரெஜின் நிர்மல்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை பி ஜான் போஸ்கோ அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பேசில் ஜோசப் பிரவீன் சகாயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், கேத்ரின் மேரி மரித்த 1ஆம் ஆண்டிலே நித்தியலை பாற்றிக்காகவும், டேனியல் ஜெயராஜ், மார்சல் வயலட், விக்டோரியா, ஜெய்சிலன், ஞானமணி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியிலே சமீக்ஷா நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், லாரன்ஸ் பால்ராஜ், ஜோஸ்பின் ஃப்ரீடா முதல் பிறந்த நாளிலே ஷோவின் ஓரியல் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கஸ்பார் ரேகா குடும்பத்தினர் நன்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உம்மது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசர், ஒரே மகன உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூயவர் ஒருவரே, உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவேறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 முடிய. சவுல் எருசலேம் நகருக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதால் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும்
ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடுவது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசேரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை காணுமே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. 10 நாட்கள் நம்முடைய ஊர் பெருவிழாவை 130வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பித்து விட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டுமாய் நம்ம ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். சில பேர் ஒன்றும் டயர்ட் போல. இதனால் ரொம்ப அழகான வாசகங்கள் இன்றைக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திலே மக்கள் 2 வகையான தொழில்களை செய்தாங்க. அதுவும் கானான் தேசத்துக்கு போன பிறகு வேளாண்மை மிக அழகாக செய்தார்கள். ஒன்று ஆடு மாடு மேய்ப்பது, இது ஒரு வகையான தொழில். இன்னொன்று வேளாண்மை. ஒரு தொழில் என்ன, இந்த பக்கம் என்ன தொழில், இன்னொன்று வேளாண்மை. நீங்கள் தொடக்க நூல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம 4-5 வசனங்கள்லாம், 4வது அதிகாரத்தில் 3-4 வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, காயினும் ஆபேலும் காணிக்கை கொடுப்பாங்க. காயின் என்ன கொடுப்பார், காயின் என்ன கொடுப்பார், நிலத்தில் விளைந்த காய்கறி காணிக்கல. ஆபேல் என்ன கொடுப்பார், ஆபேல் என்ன கொடுப்பார், கொழுத்த ஆடு ஒன்றை கொடுப்பார். ஆக தெரியுதா, 2 விதமான பணிகள். இவர் ஒரு ட்ரெடிஷன், அவர் ஒரு வாரிசாக பார்க்கப்படுகிறது. ஆக இப்படி தான் இருந்தது. நம்ம சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தியிலிருந்து 10வது அதிகாரத்தை எடுத்து இயேசு பேசுவது. ஒன்று, இந்த ஆடு இந்த மேய்ப்பர்களுடைய அந்த ஒரு மனநிலையை, அவருடைய தொழிலை கருத்தில் கொண்டு இயேசு அந்த உவமையாக எடுத்துக்கொண்டு போன வாரம் பேசுறது நல்லாயன் ஞாயிறு என்று நாம் படித்தோம். நல்லாயன் ஞாயிற்றில் என்ன சொல்லுவார்னா, என் ஆடுகள் என் குரலை கேட்கும், எனக்கு என் ஆடுகளை பற்றி தெரியும். அதாவது அறிந்திருத்தல். யார் மேய்ப்பன்றது அறிந்திருத்தல், எது ஆடுகள் என்பதை அறிந்திருத்தல். ஆடுகளில் சில மேய்ப்பர்கள்லாம் வெறும் சின்ன சவுண்டு கொடுத்தாங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஆடுகள்லாம் ஒன்றாக வந்து சேர்ந்து விடும். அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு தெரியல. மாடுகள் செம்னீரில் கூட, செம்னீரில் வந்து 11 o'clock வந்து அங்கே பால் கறக்கிறவங்க வந்து ஒரு விசில் அடிப்பாங்க, அவ்வளோதான். எங்கே இருக்கிறோம் மாடுகள்லாம் வந்து சேர்ந்துடும். அப்போது ஆடுகள் குரலை கேட்கிறது. இதை பற்றி நமக்கு சென்ற வாரம் நல்லாயன் ஞாயிறுனா அறிந்திருத்தல், அறிந்திருத்தல். இன்றைக்கி இந்த நல்லாயன் ஞாயிறை கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு இன்றைக்கு நாள் போகலான்னு நினைக்கிறேன். மையமான செய்தி என்னன்னு சொன்னால், நல்லாயன் ஞாயிறில் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு, மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு. ஆடுகளுக்கு என்ன தேவைன்னு மேய்ப்பனுக்கு தெரியும், மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்னு ஆடுகளுக்கு தெரியும். எதை கொடுத்தாலும் சாப்பிட்டோம். சமீபத்தில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பிஸ்கட் இல்லையா, திரவ நைட்ரஜன் பிஸ்கட். யார் யாருக்கு தம் அடிக்க வந்து வாய்ப்பு இல்லையா அவங்கெல்லாம் இந்த பிஸ்கெட்டை போட்டு மூக்கு வழியாக புகை விடுவாங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்டை ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அப்பா அம்மா 2 பேரும் லைவில் வந்து வாங்கி கொடுக்குறாங்க பையனுக்கு. கொடுக்கும் பொழுது திரவ நைட்ரஜன் அதிகமாக அவனுடைய மூக்கில் ஏறிவிடுது. அது சாதாரணமாக. அதுக்கப்புறம் மூச்சில் அவன் வந்து புகை விடுறான். அதுக்குள்ளாக என்ன ஆகுது, திரவ நைட்ரஜன்றதுனால என்ன ஆச்சுன்னா அது லங்ஸ்குள்ளே போயிட்டு அது ஐஸ் கட்டியாக மாறி விடுகிறது. அவனால் மூச்சு விட முடியல. உடனடியாக அங்கேயே கத்தி 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 அம்மா முடியல, அப்பா முடியலன்னு சொல்லி அங்கேயே சாய்கிறான், இறந்து விடுகிறான். லைவில் நடக்கிற விஷயம். இதை பார்த்த உடனே தான் நம்ம மற்ற அரசுகள், மற்ற மாநிலங்கள்லாம் உடனடியாக அதற்கு அந்த பிஸ்கட்கள்லாம் தடை போட்டு அந்த திரவ நைட்ரஜன் சார்ந்த எல்லாம் தடை போடுறாங்க. நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை. இன்றைக்கி டெய்ரி மில்க்கு நிறைய பேரில் வருது, இந்த சாக்லேட் அந்த சாக்லேட் நட்ஸு அதுதான்ட்டு. எதில் செய்கிறாங்க தெரியுமா, எதில் செய்கிறாங்க தெரியுமா, எதில் செய்கிறாங்க, மனுஷனுடைய முடியில் செய்கிறாங்க. எங்கே வாங்குறாங்க தெரியுமா அதிகமாக, திருப்பதி மொட்டை அடிக்கிற இடத்துல வாங்குறாங்க. அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். இன்றைக்கு மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு தருகிற உணவு என்னன்னு பாருங்கள். மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு நான் சொல்கிறோம், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, இயேசுவை போல மனநிலையோடு நம்ம ஆயர்கள் இருக்கிறோமான்றது முதல்ல சென்ற வாரம் நாம் கண்டது அறிந்திருத்தல். இந்த வாரம் என்னன்னாக்கா இணைந்திருத்தல். இந்த வாரம் என்னன்னு சொன்னாக்கா இணைந்திருத்தல். ஒன்று, சென்ற வாரம் என்னது, அறிந்திருத்தல். அது ஆயனை பற்றி அறிந்திருத்தல், ஆடுகளை பற்றி அறிந்திருத்தல்.
இந்த வாரம் இணைந்திருத்தல் என்னன்னாக்கா, சென்ற வாரம் ஆடுகளை பற்றி எடுத்தார், இந்த வாட்டு வேளாண்மை, அவருடைய வேளாண்மையிலிருந்து ஒரு உருவகத்தை எடுத்துக்கொள்கிறார். பாலஸ்தீனத்தில் எல்லா வீடுகள்லையும் திராட்சை கொடி இருக்கும், எல்லா வீடுகள்லையும் திராட்சை. அவர் முக்கியமான அங்கம், அவருடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான செடி. நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு வாழை மரம் இருக்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் வந்து திராட்சை கொடி இருக்கும். இதை பார்க்கிறார் இயேசு. இதை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறார், திராட்சை கொடியை பற்றி பேசுகிறார். என்னன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இதை நட்டு வளர்ப்பவர் என்னுடைய தந்தை. யார் நட்டு வளர்க்குறது? யார்? சத்தமாக தான் சொல்லுங்க, தந்தை. இந்த திராட்சை கொடி நான், இந்த திராட்சை கொடி நான், நீங்கள் எல்லாம் அதனுடைய கிளைகள். எதற்காக இது சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் மிகுந்த கனி தர வேண்டும். என்னமென்னா மிகுந்த கனி தர வேண்டும். இந்த திராட்சை கொடி என்ன செய்வாங்களான்னாக்கா, முதல் 3 வருஷத்துக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன்? சின்னதுலேயே அது பழுக்க ஆரம்பிக்கும். அந்த 3 வயதுக்குள்ளே அது நல்லது அல்ல, செடிக்கு நல்லது அல்ல. அந்த செடிக்கு நம்ம இப்போ கூட பார்த்திங்கன்னா மாமரம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மாமரம் வைக்கும் பொழுது அங்கே மாங்கடிகள்லாம் வருதுன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா செடிக்கு நல்லது அல்ல, அவ்வளோ சீக்கிரம் காய்க்கிறது, அதுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்காது, நல்லதாகவும் இருக்காது, அதனால் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஃபாதர், என் பையன் வந்து இன்னும் 1ஆம் கிளாஸ்க்கே போகல, அவன் ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆப்பிள் ஃபோன்லாம் ஃபுல்லாக அத்துபடி ஃபாதர், இன்னும் ஏபிசிடி தெரியாது, ஆனால் என்ன எடுக்கணுமோ எடுத்துருவான் உள்ளேருந்து. அதை பெருமையாக சொல்கிறோம். நம்ம இன்றைக்கு எதை கொடுக்கக்கூடாதோ நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார். முதல் 3 வருஷத்துக்கு அந்த திராட்சை செடியை கட் பண்ணி விடுவாங்க, வளராத அளவுக்கு. எந்த அளவிற்கு? அது கனி கொடுக்காது. அந்த கனியை வந்து இதுக்குள்ளே கனி கொடுக்கக்கூடாது என்பதற்காக, அதற்கு சரியான நேரம் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க. அதுதான் செடிக்கு நல்லது, அதுதான் வளர்ச்சிக்கு நல்லது, அதுதான் கனிகளுக்கு நல்லது. அதன் பிறகு என்ன செய்வாங்கன்னா, வளர்ந்த பிறகு 2 வகையான செடிகள் அதில் இருக்கும், 2 வகையான கிளைகள். ஒன்று நற்கனிகள் தருகிற கிளைகள், புரியுதுங்களா? நற்கனி தருகிற கிளைகள். இன்னொன்று நற்கனி தராத கிளைகள். நற்கனி ஒன்று கழித்து விடுவார், நம்ம இன்னொன்று அந்த ப்ரூனிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மீண்டுமாக தரித்து விடுவார்கள், கழித்து விடுவார்கள். ஒன்று நற்கனிகள் தருகிற கிளைகள், இன்னொன்று நற்கனி தராத கிளைகள். நற்கனி தராத கிளைகள் என்ன நடக்குது ஏசு பார்க்குறாங்க. அங்கே கட் பண்ணப்படுது, தூக்கி வீசி எறியப்படுகிறது, அது எதுக்கும் பயன்படல. அந்த நேரத்தில் கோவில்களிலே விறகுகள்லாம் காணிக்கையாக கொடுப்பார்கள். ஆனால் இந்த திராட்சை கட்டையை கொடுக்கக்கூடாது, அது வேஸ்ட்டு. அப்போது அதை பார்க்குறாரு. ஒன்று கட் பண்ணப்பட்டு நெருப்பில் போடப்படுகிறது, இன்னொன்று அது வாழ்த்தப்படுகிறது கனிகளாக இருக்கிறது. இதை பார்த்துட்டு, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகள், நீங்கள் நற்கனிகள் தர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். இறைவாக்கினர் எசையா புத்தகம் எடுங்க, 1 5வது அதிகாரம் 1 5 படிங்களேன். இறைவாக்கினர் எசையா பைபிள் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா. இறைவாக்கினர் எசையா 5வது அதிகாரம் 1 5. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கது ஒரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. இது நல்லா கவனிங்க. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். கற்களை எடுக்கிறார். அப்புறம் நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைக்கிறார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை கொலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்படி என் நண்பர் சொல்லுகிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நீதி வழங்குங்கள், நான் என்ன செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதாவது இங்கே கடவுள் இஸ்ரேல் மக்களை திராட்சை தோட்டமாக பாவித்து, நான் உங்களுக்கு எல்லாம் செய்தனே, உங்களுக்கு எல்லாம் தானே செய்தேன், சின்ன விஷயத்தெல்லாம் செய்திருக்கிறேன்,
கற்களை சுத்தப்படுத்துறதுலேருந்து, வளர்த்தெடுக்கிறதுலேருந்து, ஆலை அமைப்பதிலேருந்து, பிழிவு குழு வெட்டதுலேருந்து, காவல் மாடத்திலிருந்து எல்லாம் செய்திருக்கேன், ஆனால் நீங்கள் கனி தரவில்லையே அப்படின்ற ஏக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த உருவகத்தை எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிச்சிங்கன்னா 14வது அதிகாரத்தில் அந்த கடைசி உணவு முடிந்த பிறகு, வாருங்கள் நாம் இப்பொழுது புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்ட பிறகு சாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். இயேசு சாவுக்கு முன்பாக, அதாவது என்னன்னு சொன்னால், உனக்கு எல்லாம் செய்திருக்கிறேன், உனக்கு எல்லா வகையிலும் உடன் நின்றிருக்கிறேன், உனக்கு காவலாக இருந்திருக்கிறேன், உனக்கு அரணாக இருந்திருக்கிறேன், கண்மணி போல உன்னை காத்து வந்திருக்கிறேன், உடன் வந்திருக்கிற என்னை நீ கனி தராமல் இருக்கிறாயே, அப்படி என்றால் கண்டிப்பாக நீ தரித்து எரியப்படுவாய் அப்படின்றது தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இன்றைக்கு மையமாய் என்னன்னு சொன்னாக்கா, நம்மெல்லாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசை, கடவுளுடைய தேவை. நம்மெல்லாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய தேவையாக இருக்குது. கனி கொடுக்காம எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்னா, ஒன்று இறை வார்த்தைகளையே, இயேசு சொல்கிறதையே நம்ம கேட்காம இருக்கிறது. இன்றைக்கி ஞாயிறு திருப்பலி இங்கே பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நம்ம ஊரில் மொத்தம் ஏறக்குறைய 250 பேர் குழந்தைகள் இருக்கிறாங்க. நம்ம மறைக்கல்வி மாணவர்கள் 250க்கு மேலே. இங்கே வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் இருப்பாங்க, 80லேருந்து 100 பேர். மீதி எங்கே? இணைந்திருத்தல், கடவுளோடு இணைந்திருத்தல் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் முக்கியமாக. ஒன்று, எப்படி நம்ம கடவுள் கனி தராமல் போவோம்னு சொன்னால், ஒன்று கடவுள் வார்த்தையே கேட்காம இருப்போம், தூரம் இருப்போம், கடவுளுக்கு நமக்கு சம்பந்தமாக இருப்போம். ஒன்று. 2, கடவுள் வார்த்தையை கேட்போம், ஆனால் எந்த பலனும் வெறும் உதட்டளவில் இருப்போமே தவிர வாழ்க்கையில் இது ஒட்டாது. இது 2வது வகையான கனி தராமல் இருக்கிறது. ஒன்று என்னது? கடவுளுக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு கடவுள்கிட்டயே வராமல் இருக்கிறது ஒன்று. 2வது, கடவுள் வார்த்தையை கேட்போம், கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், கடவுள் வார்த்தையை சுமந்து செல்வோம், ஆனால் அது வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பிரதிபலிக்காது. 2. 3வது என்னன்னு சொன்னாக்கா, நல்லா இருப்போம், நல்ல கிறிஸ்துவர்களாக இருப்போம், ஆனால் துன்பம்னு வந்தால் விட்டுட்டு தூரம் போயிடுவோம். இறையில் மதிப்பீடுகளையும் இயேசுனுடைய மதிப்பீடுகளையும் விட்டுட்டு தூரம் போயிடுவோம். இதை நமக்கு மையப்படுத்தி தான் இன்றைக்கு முதல் வாசகம். பவுலடியார் என்ன செய்கிறார்? பவுல் இயேசுவை பற்றி அறித்தவர்களெல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறான். நம்ம திருத்தூதர் பணிகளில் 9வது அதிகாரத்தில் தலைமை குருவுக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறான். யார் யாரெல்லாம் இயேசுவை அறிக்கிடுகிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று கைது செய்து நான் இங்கே கூட்டி வருவேன் என்று தான் போகிறார். தமஸ்கு நகர் போகும்போது என்ன நடக்கிறது? அங்கே பெரிய ஒளி தோன்றுகிறது. அவர் மயங்கி விழுகிறார். சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்கும் பொழுது, நீ யாருன்னு கேட்கும் பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் சொல்வார். அதன் பிறகு மயங்கி கிடப்பார். அனனியான் ஒருத்தர் வந்து அவர்களை தொட்டு குணப்படுத்துவார். அதன் பிறகு பார்வை கிடைக்கும். இப்போ பார்வை கிடைத்து விட்டது. இவர் பயங்கரமாக நிறைய பேரை கொன்று போட்டு இருந்தவர். இவர் எருசலேமுக்கு போகிறார். ஏற்றுப்பாங்களா? செயின்ட் ஸ்டீஃபன் அவர் வந்து நம்முடைய மறைசாட்சியாக மரித்தவர், தியாக்கோனாக இருந்து மறைசாட்சியாக மரித்தவர். அவரை கல்லால் இருந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் பவுல். இந்த சவுல் தான் காரணமாக இருந்தார் சாவுக்கு. எல்லாம் பயந்து பயந்து பல இடங்களுக்கு ஓடினாங்க. இப்போ வந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோட வராங்கன்னா ஏற்றுப்பாங்களா? யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பார்த்து பயந்தாங்க, ஒதுங்கி போனாங்க. அப்போ வந்தவர் தான் பர்னபா வந்து பவுலடியாரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர்களுக்கு சொல்லி, இவர் இப்படி ஏற்றுக்கொண்டார், இவருக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு அவரை ஏற்றுக்கிறாங்க. இந்த இணைதலுக்கு பிறகு எப்போது இவர் இணைகிறாரோ அதன் பிறகு என்ன நடக்கிறதுனா, ஏராளமான திருத்தூது பயணங்கள், எல்லா இடத்திலுமே இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி இயேசுவை போலே மனநிலையை கொண்டு எல்லா இடங்களுக்கும் அவரால் எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆனாங்க தெரியுமா? எப்படி திருவை இன்றைக்கு தாய் திருவை இவ்வளோ பெருசாக உருவாகிறதுனா பவுலுடைய மிகப்பெரிய பணி. அவர் இணைந்ததுனால தான் நான் உருவாச்சு. இல்லைடா நீ வந்து கொலையாளி, என் கூட வரக்கூடாது, நீ இணையக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு இவ்வளோ திருச்சபைகள் வந்திருக்கிறாது, இவ்வளோ கோவில்கள் வந்திருக்கிறாது, இவ்வளோ மனமாறியவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏன் நம்ம திருத்துது பணிகளில் 14வது அதிகாரம் எடுங்களேன்.
கடவுள் எப்படி உயர்த்துறாங்க? அவர் ஒரு கொலையாளியாக இருந்தவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்த பிறகு அவர் கனி தருகிறார். எப்படி கனி தருகிறார்னா மாற்றங்கள் நடக்கிறது, மனமாற்றங்கள் நடக்கிறது, நிறைய கோவில்கள் எழும்புகிறது, அவரால் உருவானவர்கள் எவ்வளோ பேர் திரு அவைகள்லாம் உருவாகிறது. அப்போ இணையும் பொழுது அவர் பலன் தருகிறார். அதை விட பாருங்க, திருத்துதர் படிங்க 14 8 11 படிங்களேன். 8 14. லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. கால் ஊனமுற்றிருந்த ஒருபோதும் நடந்ததில்லை. அதன் பிறகு அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அப்புறம் அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினார். 14 படிங்க 14. இதை கேள்வியுற்ற திருத்துதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு முடக்குவாதமுற்ற ஒரு முறை எழுப்பினார் இல்லையா? முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார். படிக்கிறமே இல்லையா பைபிளில்? பேதுரு, அதன் பிறகு பேதுரு முடக்குவாதமுற்றவரை எழுப்புவார். இதே பேதுரு இப்போ பவுல் எழுப்புகிறார். எப்படி இயேசுவிடமிருந்து அதனுடைய கிளைகள் கனி தந்தோ, இயேசுனுடைய கனிகள், பவுலுடைய பேதுருடைய கனிகள், இப்போ பவுலுடைய கனிகள். எந்த அளவிற்கு அவர் இந்த செய்தார்னா, அங்கே இருந்தவங்கெல்லாம் இவர் தான் கடவுள்னாங்க. ஐயோ நான் கடவுள் இல்லை, உடைய கிழித்து கொண்டு பவுலடியார் சொல்லுகிறார், ஐயோ நான் கடவுள் அல்ல, இயேசுடைய பெயரால் செய்கிறேன். அப்படின்னா பாருங்க, ஒருத்தர் எங்கேயோ இருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இறைவார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது, திரு அவைகள் உருவாகிறது, ஒவ்வொரு இடத்துல ஞானஸ்நானம் பெறுறாங்க, ஒன்று கூடுறாங்க. இங்கே இயேசுவை போலவே அவர் குணப்படுத்துகிற நிகழ்வு. அப்போ என்னன்னு சொன்னாக்கா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசுவோடு இணைகிற பொழுது, இயேசுவோடு சேருகிற பொழுது, இயேசுனுடைய மனநிலையோடு இருக்கிற பொழுது, இயேசுனுடைய எல்லா விதமான ஸ்ட்ரெங்க், இயேசுனுடைய எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு கிடைத்து இயேசுவை போலவே மாறுகிறோம். இந்த பவுலடியார் மாறியது போலவே மாறுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 2வது வாசகமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அன்பர்களே, உங்கள் பேச்சிலும் சொல்லிலும் அல்ல, உங்களுடைய பேச்சிலும் சொல்லிலும். சில பேர் ரொம்ப அழகாக பேசுவோம், என்னமா பேசுகிறார், ஆனால் செயல்பாடில் சுத்தமாக இருக்காது. இதுதான் சொல்கிறேன், உங்களுடைய சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, உன்னுடைய செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்யுங்கள். விசுவாசம் என்பது ஏதோ வார்த்தைகள் ஜாலங்கள் அல்ல. விசுவாசம் என்பது நாம் சொல்கிற வார்த்தைகள் அல்ல, அது செயல் வடிவமைக்கிறது. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்பார்களே. ஆக செயல் சார்ந்த வடிவமாக இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நம்ம திராட்சை கொடியும் அதனுடைய கிளைகளும் நாம் படிக்கிற பொழுது 2 வகையான கிளைகள் இருக்கிறது. ஒன்று கனி தருகிற கிளைகள், கனிதராத கிளைகள். கனிதர கிளைகள் இயேசுவோடு ஒன்று திருக்கும், கனிதராத கிளைகள் அது தகர்த்தெறியப்படும், அது எதுக்கும் உதவாமல் இருக்கும். இன்றைக்கு யாராக நாம் இருக்கிறோம்? இதோ பவுலடியார் ஒன்றுமில்லாதவராக இயேசுவுக்கு எதிராக இருந்தவர் இணைக்கப்பட்ட பிறகு அவ்வளோ காரியங்களை செய்கிறார், அவ்வளோ புதுமைகளை செய்கிறார், அவ்வளோ நிகழ்வுகள் நடத்துகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, நாம் இணைந்திருக்கிறோமா? நாம் கனி தருகிறோமா? இந்த கிளையில் எந்த கிளையில் இருக்கோம்? நாம் இயேசுவால் நம்ம ஏற்கனவே பற்றி கொண்டிருக்கிறோம், இயேசுடைய கிளைகளாக இருக்கிறோம். நாம் கனி தருகிற கிளைகளாக இருக்கிறோமா அல்லது கனி தராத கிளைகளாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கனிகள் தருகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இயேசுவோடு இணைந்திருது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, என்னை விட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இயேசுனுடைய வல்லமை இல்லாமல், இயேசுனுடைய சக்தி இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய காரியங்கள் எதுவுமே நடக்காது, கடவுளுடைய காரியங்கள் தான் நடக்கும். ஆக அவரோடு நாம் இணைந்து இருக்கணும்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய சக்தியாக, ஆற்றலாக அமையும். ஆக இன்றைக்கு இறைவார்த்தையாக, சென்ற வாரம் நம்ம அறிந்திருத்தல் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இணைந்திருத்தல், இயேசுவோடு இணைந்திருப்பது. எப்படி இணைந்திருக்க முடியும்? அவரோடு அவருடைய வார்த்தைகளை கேட்பது, செயல் வடிவம் தருவது, வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு சொல்வது போல இயேசுவோடு இணைந்திருக்க முயல்வோம்.
நம்ம திருப்பாடல் 128 3வது படிக்கும்போது குடும்பத்துக்கான ஆசீர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய மனைவி திராட்சை கொடி போல உன்னோடு ஒன்றித்திருப்பாள். அப்படின்னா அடையாளம், அது இணைந்திருப்பதனுடைய அடையாளம், ஒற்றுமையினுடைய அடையாளம். ஆக திராட்சை கொடிகளாய் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், கனி தருவோம். கனி தர வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கு, இலக்கு. ஆக ஆண்டவரோடு இணைந்து கனி தருவர்களாக மாற முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நம் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவிகள் நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறீர் என்பதை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு வாழவும், இறை மக்களாகி எங்களை தொடர்ந்து நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும், மேலும் வாழ்வு தரும் இறை வார்த்தைகளாலும் அற்புதமான பாடல்களாலும் இறை பிரசன்னத்தை இறை மக்களுக்கு அன்றாடம் பெற்றுத்தரும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் அவர்கள், உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜார்ஜ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் அவர்கள் வாழ்வில் மேற்கொள்ளும் அனைத்து இறைப்பணியிலும் தூய ஆவியானவர் துணை நின்று வழிநடத்தி அரவணைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, மக்கள் ஆட்சியில் மக்களின் பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக செயல்படவும், மக்களின் நல்வாழ்வை மட்டுமே மனதில் கொண்டு சரியான பாதையில் நாட்டை வழிநடத்தி அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்யவும் என்று புனித யோவானின் வார்த்தைகள்
எங்களது வாழ்வாக மாற்றி நாங்கள் அனைவரும் அன்பு செய்து வாழவும் எங்கள் அன்பு செயல்களால் மிகுந்த கனி தரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, இன்று எங்கள் சமூகத்தில் வறுமை, பசி, போர்கள், கலவரங்கள் மற்றும் பலவிதமான சமூக அழுத்தங்களால் கலங்கி நிற்கும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். துன்புறும் மக்கள் அனைவரும் நீரே துணையாக இருக்கவும் அவர்களின் வாழ்வு செழிக்க உழைப்பவர்களின் குரலை அரசு ஏற்ற செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, தொழிலாளர்கள் தினத்தை இவ்வாரத்தில் கொண்டாடும் அகில உலக தொழிலாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து தொழிலாளிகளையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். தொழிலாளர் நலன்கள் காக்கப்படவும் பணி செய்யும் இடங்களில் நல்ல பாதுகாப்புடன் பணி செய்யவும் உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியம் அடைந்து அவர்களின் வாழ்வில் வளர்ச்சி காணவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளினை சிறப்பிக்கும் சவேரியார் அன்பிய இறைமக்கள் அன்பிலும் பண்பிலும் வளர்ந்து இறைத்திட்ட நியமங்களை கடைபிடித்து நேரிய வழியில் நின்று தம் கடமைகளை உணர்ந்து செயலாற்றிட உம் துணை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் எழுதியிருக்கிற தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற அவர்கள் தங்களுடைய அடுத்த இலக்கை அடைய இறைவன் நிறைவாய் ஞானத்தையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்ற தேர்தல் நல்ல தலைவர்களை இறைவன் தர வேண்டுமாய் ஒப்புக்கொடுங்கள். நம்ம குடும்பத்தில் நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கருணையும் வல்லமையும் நிறைவாக இருக்கணும்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. குறிப்பாக வீடு கட்டுதல், வீடு வாங்கிறது, இதுபோன்று நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஏறெடுக்கிற காரியங்கள், சுப நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். உடல் நலம் குன்றியிருப்போருக்காக நல்ல உடல் சுகத்தை இறைவன் தாமே தர வேண்டும் என்று ஒப்புக்கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறைவில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகுந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வது ரமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவினை கொண்டிலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூர்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு ஊர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவர்கள் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை புகழ்ந்தேத்தும் பரம்பரவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர்.
இன்று பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டினை மிக அழகாய் சிறப்பித்த புனித சவேரியார் அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு திருப்பலி முடிந்த பிறகு கூட்டம் நடைபெறுகிறது. இன்று மறைக்கல்வி இல்லை. நாளையிலிருந்து பிபிஎஸ் ஆரம்பமாகிறது. விடுமுறை விளைப்பள்ளி நாளையிலிருந்து 9 மணிக்கு ஆரம்பமாகும். 12:30க்கு முடிவடையும். 12:30 1 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். 5 நாட்களும் நடைபெறும். 6வது நாள் நடைபெறும் அந்த மறைக்கல்வி ஆண்டு பெருவிழா. வருகின்ற ஞாயிறு திருப்பலி வழிபாட்டினை சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். அவங்க ஆண்டு விழா கொண்டாடி அடுத்த நாள் சிறப்பிச்சிருவாங்க திருப்பலியை. அன்பார்ந்தவர்களே, இது மிக அழகாய் சிறப்பாய் நடைபெற்றது நம்முடைய திருவிழா. வெளியிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். குருக்களும் சரி மற்றவர்களும் மிக அருமையாக இருந்தது என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இதற்கு ஒத்துழைத்த, திட்டமிட்ட, நிர்வாகம் செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வேன். கரங்களை தட்டி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருடைய வேலை இருந்தது, பணி இருந்தது. ஆகவே அனைவரையும் அன்போடு நான் நினைவு கூறுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். வருகின்ற 30/4/2024 அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியார் திருமணியில் ஜெபமாலை நற்கருணை ஆராதனை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். ஆகவே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 3/5 மாதத்தினுடைய முதல் வெள்ளி மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து திருப்பலி நற்கருணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற 4/5/2024 அன்று மாதத்தினுடைய முதல் சனி மரியாயினுடைய மாசற்ற திருத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற நாள். அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை மற்றும் திருப்பலி நடைபெறும். வருகின்ற 7/5/2024 அன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியாருடைய ஜெபமாலையோடு தேர்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். அன்றைக்கு பீடப்பூக்கள் மற்றும் தேர்பவனிக்கு தேவைப்படுகிற பூக்களை திருவாளர் கிளமெண்ட் ஆரிக்ராஜ் அவர்கள் அமலா குடும்பத்தில் வழங்குகிறார்கள். கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். மேலும் அந்த நாளிலே புனித அந்தோனியாருடைய அருள் உணவு வழங்குகிறவர்கள் திரு கென்னடி அவர்கள். கரங்களை தட்டி அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி சொல்வோம். மே மாதம் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். ஆகவே அன்றைய மாதம் முழுவதும், மே மாதம் முழுவதும் மாலை திருப்பலியானது ஆலய வளாகத்தில் உள்ள புனித லூர்து அன்னை கெபியிலே நடைபெறும். மாலை 6 மணிக்கு வணக்க மாதம் மற்றும் ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும். மாதவர்களே, நாளையிலிருந்து பிபிஎஸ் ஆரம்பமாகிறது 6ஆம் தேதி வரை. இவர்களுக்கான செலவினங்கள், இவர்களுக்கான உணவுகள் யாராவது தருவதாக இருந்தால் தயவுசெய்து என்னை அணுகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கான பரிசு வழங்குவதற்கும் முன் வந்தால் நலமாக இருக்கும். ஆகவே தாராளமாக அன்போடு வரவேற்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக மறைவுகளால் நீ நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜூன் மாதம் 6, 7, 8 வியாழன், வெள்ளி, சனி மாதா டிவியினுடைய நம்பிக்கை மறுமலர்ச்சி விழா தியானம் ஆராதனை நடக்கும்.
திருப்பலி நடக்கும். அதே நாட்களிலே புனித அந்தோணியார் மலை திருத்தல விழாவும் நடக்கும். அதனால் முதல் நாள் கொடியேற்றம், 2வது நாள் நக்கனை விழா, 3வது நாள் நம்முடைய மேதகாயர் நீதிநாதன் அவர்கள் 8ஆம் தேதி திருப்பலி ஆற்றுகிறார். ஆகவே இந்த 6, 7, 8 உங்களுடைய மனதிலே வைத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் அதற்கேற்றவாறு தயாரிக்கும்படியாக இந்த தியானம் நல்ல முறையில் அமைய நாம் ஜெபிப்போம். மாணவர்களே, ஒரு நிமிஷம். அன்பிய தலைவர்களுக்கான கூட்டம் ஏற்கனவே ஒரு சில பேர் திருவிழா வசூல் செய்த பணத்தை கொடுத்து விட்டார்கள். மற்றவங்களுக்கு இன்று 10 மணிக்கு நம்முடைய நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே வந்து அன்பிய தலைவர்கள் வந்து கணக்கை முடித்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அந்தோணியார் மலைக்காக திருவாளர் கிளமெண்ட் ஆரைக்கராஜ் அமலா குடும்பத்தினர் அவர்கள் செய்த வேலையிலிருந்து ரூபாய் 58,000 கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருவாளர் ஜெகநாதன், மிஸ்ஸஸ் செலின் குடும்பத்தினர் ரூபாய் 50,000 ஸ்குவாட்ரா குரூப் கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். பெயர் தெரிவிக்காத ஒருவர் ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்வோம். திருவாளர் அந்தோணி சிறிய புஷ்பம் அவர்கள் ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். திருவாளர் மகிமைராஜ், திருமதி ஜெம்மா ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். திருவாளர் மத்தியாஸ், ஃபாத்திமா மேரி ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார்கள். நன்றி சொல்வோம். திருவாளர் எஸ்ஏ இருதயம், ரோஸ்லின் ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்வோம். அடுத்த வாரம் அடுத்த லிஸ்ட் வாசிப்போம். நன்றி.